ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர்னு கேஎல்னு எடுத்துட்டு, ஆனால் கேஎலோட பேட்டிங்கை அவர் வந்து கேஎல் கிட்டேருந்து ராகுல் கிட்டேருந்து வர பேட்டிங் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கம்பீரோட அப்ரோச் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுலுக்காக இருந்த இந்த பேட்டிங் ஸ்லாட் 5 பிளான் நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் கொடுக்குறாரு. இப்போ பாருங்க அந்த 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 கான்ட்ராவை பாருங்க. நம்பர் 5 ஸ்லாட் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல கூட அடிக்க முடியாத ஒரு ஆளை அனுப்புறதுக்கு தயாரா இருந்தார் கம்பீர். ஆனால் 5ல் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு அக்ஷர் பட்டேலை ப்ரமோட் பண்ணி மேலே கொண்டு வந்த ஒரு ஆள் 5ல் விளையாடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர் ரிஷப் பந்த் உருவத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அவரை எடுக்க மாட்டேங்கிறார். 3 மேட்சும் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து 3 மேட்சும் ரிஷப் பந்துக்கு சான்ஸ் கொடுக்கல. இந்தியன் ஸ்குவாடில் வந்து 15 பேர் இருந்ததுல ரிஷப் பந்த் ஒருத்தர் தான் 3 மேட்சுமே ஆடாத ஒரு ஆள். கரெக்ட். அப்ப பாருங்க நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க. என்ன காரணம்? அதான் எனக்கு புரியல. இது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. நம்ம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சொல்லலாம், ஏன் நடந்துட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது.